ஹலோ நண்பர்களே! இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவனாம்பேட் செஞ்சியில் அமைந்திருக்கக்கூடிய வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த அடிவாரம் ரீச் ஆகிட்டோம். அடிவாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு அழகான கிராமம். மிகவும் அழகா இருக்குது பாருங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்து பார்க்கணும். நம்ம கோயில் அடிவாரத்தை நெருங்கிட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மலை ஏற போகிறோம். மொத்தம் இது 7 மலைன்னு சொல்கிறாங்க. நம்ம மலை இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இந்த மலை பயணம் வந்து மிகவும் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வரக்கூடிய ஒரு கோவில் இது. எல்லாரும் வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் வாங்க. இது தெய்வீகத்தை தாண்டி மிகவும் இயற்கையாகவும் அருமையான ஒரு சூழல் அமைந்திருக்கு இந்த கோயிலில். இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த மலை ஏறக்கூடிய பயணம் இருக்குது பாருங்கள், ரொம்ப டஃப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட யாராலையும் ஏற முடியல, அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். மலை இருக்குது பாருங்கள், ரொம்ப சவாலானது. இதில் கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பேஷண்ட் இவங்களாம் வந்து கண்டிப்பாக பிபி உள்ளவங்க, இவங்களாம் கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதில் அவங்கள தவிர்த்து நண்பர்களே, நாங்கள் நைட்டு 7:30 மணிக்கு 6வது மலையை ஏறி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தூங்கி ஏந்துட்டு அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. தூங்கி ஏந்துட்டு காலையில் ஏந்து அங்கே 2 சொனம் இருக்குது. ஒன்று குடிநீர், இன்னொன்று வந்து குளிக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிழிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ 7வது மலை. இப்போ பார்த்தீங்கன்னா 7வது மலை அம்மன் இருக்கக்கூடிய அந்த மலையை நோக்கி காலையில் பயணம். இந்த 7வது மலை இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப சவாலான மலை. காலையில் ஏந்த உடனே இந்த சூழல் பாருங்கள், மிகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பார்க்கக்குள்ள அவ்வளோ இந்த சூழல், இங்கே அடிக்கிற காற்று ரொம்ப அழகாக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும், எவ்வளோ வலி இருந்தாலும் அதெல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியாக அழகாக இருக்கக்கூடிய இடம். 7வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 7வது மலை ஏறக்கூடிய படிக்கட்டுகள் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டே கிடையாது, கம்பி அடித்து வச்சுருக்காங்க. அந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் ஏறணும். எல்லாம் சின்ன படிக்கட்டுகள். படிக்கட்டு லைட்டாக செத்தி வச்சுருக்காங்க, அதை பிடிச்சிட்டு ஏறணும். ஆனால் 7வது மலை ரொம்ப ஒரு சவாலான மலை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 7வது மலை ஏறக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையில் அவ்வளோ சில்லுன்னு காற்று. இந்த இயற்கையான காற்று இருக்குது பாருங்கள், மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது. இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால நமக்கு மூலிகை காற்று அடிக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் எல்லாமே போகக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இந்த 7வது மலையை நோக்கி ஏறிட்டுருக்கோம். 7வது மலை ஏறி முடித்த உடனே அம்மனை பார்க்கலாம்.
நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 7வது மலை ஃபுல்லாக ஏறி அம்மன் கோயிலை ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மனை படைச்சிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள். இதுதான் சப்த மாதர் கோயில். பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே வந்துட்டோம். கோயில் சாத்தி இருக்குது. நம்ம கோயிலை ஓப்பன் பண்ணி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். பக்கத்தில் ஒரு சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு நமக்கு சுனை அங்கே இருக்குது. அந்த சுனையிலேருந்து தண்ணி எடுத்துக்குவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது. இன்னும் இங்கே ஒரு கஷ்டம்னா பார்த்திங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த பொருள் எடுத்துகிட்டு போனாலும் குரங்கு கொஞ்சம் ஏமாந்தோம்னா எல்லாத்தையும் பிடிக்குங்க. அதனால் எதை எடுத்து வந்தாலும் கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க. ஃபோன்லேருந்து எது கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஏமாந்து பிடிங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் பார்த்தீங்க, வனதுர்க்கை அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் மக்களே. அபிஷேகம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இப்போ அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு ஐயனுக்கு. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றக்கும் இறைவா போற்றி. இந்த ஐயனுக்கோசம்தான் இந்த அம்மா இங்கே வந்தாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்த சுத்துப்பட்டு கிராமத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குலதெய்வமாக வழிபடுறாங்க. இவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நல்லா சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அலங்காரம் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்களே. இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும் மக்களே. அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் சிலுக்குது. அம்மா துர்காம்பிகை தாயே, ஆதிபராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மாவை பார்த்தாச்சு. மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன திருப்தியோடு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம் மக்களே. ஐயனுக்கும் அபிஷேகம் முடிஞ்சிச்சு, ஆராத்தியும் முடிஞ்சிச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு. கண்டிப்பாக வாழ்க்கையில் தவறாமல் வாங்க. இதை வீடியோ பார்த்துட்டு ஏதாவது வாய்ஸ் ஏதாவது சரியில்லைன்னா யாரும் திட்டாதீங்க. அம்பாவை ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன், ஆனால் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் தான் எடுக்கிறோம். பாருங்கள் மக்களே, இப்போ முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த சூழல் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இந்த செஞ்சு சுற்றி உள்ள அத்தனை மலையும் அழகாக தெரியுது. அந்த ஒரு நல்ல அழகான காற்று மனசுக்கு இதமாக இருக்குது. எவ்வளோ மனசில் கவலை இருந்தாலும் சரி தான், அத்தனை கவலையும் போக்கி அதெல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் நிம்மதியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு மன व्यசனமும் மன வருத்தமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம்னா இது தேவனாம்பட்டினத்தில் உள்ள வனதுர்க்கை அம்மன் கோவில். நாங்கள் அந்த அனுபவத்தை அனுபவித்தோம். கண்டிப்பாக நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.